அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது, உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. விரைவில் கமல்ஹாசன், நடிகர் கமல்ஹாசன் என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் தான் அவர் அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணுறது எனக்கே வருத்தமாக இருக்குது. எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அவருடைய சொத்துக்களை ஏன் பறிமுதல் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன காரணம், அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்ற பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆரம்பத்தில் கமல் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு சில இயக்குநர்களுடைய நான் உதவி இயக்குநராக திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். பேசிக்காக எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு. நிறைய கண்டுபிடிப்புகளை இந்த நாட்டுக்காக, இராணுவத்துக்காகவும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். மக்கள் பயன்பாடுக்கும் கொடுத்துருக்கேன். பல்வேறு திட்டங்களை, சட்டங்களை பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளாக, ஆய்வு கடிதங்களாக பல்வேறு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், அப்புறம் ஏற்கனவே இருந்த மாண்புமிகு பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கு, அதுக்கப்புறம் இப்போ இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பல்வேறு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆய்வுக் கட்டுரை கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் பல்வேறு சட்டங்கள், திட்டங்கள் நம்ம நாட்டில் அமலாகியிருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே பல்வேறு விஷயங்களை சுயநலம் இல்லாமல் செஞ்சுட்டே போவேன். அப்படி தான் திரையுலகத்தில் நான் பணியாற்றும் போது, கமல் சார் கூட அசிஸ்டண்டாக இருக்கும்போது பல்வேறு முக்கியமான கதைகளை, வித்தியாசமான கதைகளை அவருக்கு எழுதி கொடுத்துருந்தேன். அதை அவர் எடுத்துக்கிட்டு எனக்கு திரைப்படம் இருக்கிற வாய்ப்பெல்லாம் கொடுக்குறேன், என்னுடைய பெயர்லாம் போடுறேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் இந்த தசாவதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ஆஸ்கார் அவார்டு ஆசைப்பட்டிருந்தார். அப்போ நான் ஒரு கதை ஒன்று எழுதி கொடுத்துருந்தேன், வித்தியாசமான கதை. அந்த கதையை அவர் எடுக்கும்பொழுது எனக்கு பேர் தரேன்லாம் சொல்லியிருந்தார். நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனால் அவரே தான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் அதை எடுத்துக்கிட்டு கடைசியில் என்னை கட் பண்ணி விட்டுட்டார். ஸோ என்னை ஏமாற்றிட்டார் தெரிஞ்ச உடனே நான் நியாயம் கேட்டு போகிறேன். எனக்கு நியாயமே கிடைக்கல. நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இது அன்றைக்கே நான் சொன்னேன். அவங்களுடைய ஆஃபீஸில் இந்த முரளின்னு ஒரு மேனேஜர் இருப்பார், அவர், அப்புறம் நிகில் முருகன் பிஆர்ஓ இருப்பார், அவர், அப்புறம் கமல் சார், எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நான் சாதாரணமான ஆள் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னை இன்றைக்கி என்னால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கீங்க, அதனால் என்னால் உங்களை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒரு நாள் வரும், நான் விடாமல் போராடுவேன். நான் அப்படி விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் ஒரு பெரிய ஆளாக உங்களை ஹேண்டில் பண்ணி நீங்கள் எப்படி என்னை இது மாதிரிலாம் கேவலமாக நடத்துனீங்களோ, என்னை ஏமாத்துறீங்களோ, அந்த மாதிரி உங்களோட சொத்துக்களை ஒரு நாள் முட்டமாக பறிமுதல் பண்ணி உங்களை செல்லா காசாக்கி உங்களை நடுத்தருவில் நிறுத்துவேன். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, யார்கிட்ட போனால் உங்களுக்கு உதவி கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு, எல்லாம் நடந்தது. அவர் பணபலம், அரசியல் பலம் வச்சுட்டு பல்வேறு லஞ்ச விஷயங்கள்லாம் கொடுத்து அவர் தனக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கிக்கிட்டார். அது வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்லை, வாங்கப்பட்ட தீர்ப்பு வாங்கிட்டார். அப்போது நான் போராடி தான் இருந்தேன், அரசியலில் வந்தேன். அதுக்கப்புறம் போகிறேன். இன்றைக்கி பிஜேபியோட ஒரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக இருக்கேன். பிஜேபி கிங் மேக்கராகவும் இருக்கேன். நான் சொல்கிறது தான் மோடியே கேட்பார். அண்மையில் கூட மோடி அவர்களுக்கு ஒரு விஷயம் நான் கொடுத்துருந்தேன். அது சம்பந்தமாக தான் கமல்ஹாசன் அவர்கள் ஓடி போயிட்டு மோடி அவர்களை சந்தித்து எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க, எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சினார். அவர்கிட்ட போயிட்டு மோடி அவர்கள் காலில் விழாத குறையாக விழுந்தார். அப்போவும் மோடி அவர்கள் இல்லை செந்தில்குமாருக்கு எதிராக நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களுக்கு மன்னித்து அவருடைய விக்ரம் திரைப்படத்தில் நிறைய வசூல் வரணும், அவர் கஷ்டப்படும் போது உதயநிதி அவர்கள்கிட்ட சொல்லி நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து பெரிய லாபம் சம்பாதிச்சு கொடுத்தேன். அப்போவும் அவருக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, நான் அவருக்கு பண்ண நல்லது தெரியாது. அதற்கு பிறகு இப்போது எம்பியாக இருக்கார்ல, என்னோடய ரெக்கமெண்டேஷன் அவர் எம்பியாக கூட அவருக்கு தெரியவே தெரியாது. அது இது எதுவுமே தெரியாமல் மறுபடியும் இந்த விஷயத்தில் என்கிட்ட நான் ஒரு கடிதம் கொடுத்துருந்தேன். இப்போ அண்மையில் அந்த கடிதத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல, இருக்கட்டும், கொடுத்துருந்தேன். அதை அவர் சரியாக எனக்கு ரிப்ளை பண்ணாமல் என்னை மறுபடியும் என்னை எதிர்க்கணும், என்னை சண்டைக்கு அவர் தான் கூப்பிட்றாரு. நான் இந்த மறுபடியும் பழையபடி அன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், கோர்ட்டு கேஸு வக்கீல்லாம் போனேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு அரசியல்வாதி, நான் சொன்னால் மோடியே கேட்பார். அப்படி இருக்கும்போது மோடி ட்ரம்ப்பே நான் சொல்கிறது தான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஃபிங்கர் டிப்பில் நான் வச்சுருக்கேன் உலக அரசியலை. கமல்ஹாசனில் இப்போ எனக்கு ஒரு சாதாரண ஒரு கொசு, செத்துப்போன பாம்பு, ஒரு அரசியல் வேறு தோற்று போன அரசியல்வாதி ஆகிட்டாரா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செத்துப்போன அரசியல்வாதி. இப்போ செத்துப்போன பாம்பு போய் இப்படி அடிக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கும். மறுபடியும் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு
அதை வாதாடி அது வந்து பப்ளிசிட்டி ஆகி அப்புறம் வந்து பப்ளிசிட்டிக்காக செந்தில்குமார் பண்ணுறாருலாம் கெட்ட பேர் வரும். எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. நான் அதனால் இப்போவே கமல் சாருக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எப்போவுமே நான் சொல்லிட்டு தான் செய்வேன். அன்றைக்கும் அவருக்கு சொன்னேன், நான் செஞ்சேன். இன்றைக்கும் சொல்லிட்டு தான் செய்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக நான் யாரை வந்து சிஎம்னு சொல்கிறேனோ, நான் என்ன வியூகம் அமைச்சு கொடுக்குறனோ அதன் அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெற்று கண்டிப்பாக 2026 எங்கள் ஆட்சி தான் வருது தமிழ்நாட்டில். வந்த உடனேயே நான் சொல்கிற ஆள் தானே சிஎம்மாக உட்காடுறாங்க. ஸோ நான் சொல்கிறதுக்கு ஏற்ற அந்த சிஎம் வேலை செய்வார். வந்த முதல் கையெழுத்து என்னென்னா, முறைகேடாக இந்த நீலாங்கரையில் ஒரு கமல்ஹாசன் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கார் பங்களா அது. அப்புறம் இந்த ஆழ்வார்பேட்டையில் வந்து இந்த பக்கம் டிடிகே ரோடில் இந்த பக்கம் ஒரு வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. இந்த பக்கம் சாம்கா ஹோட்டலில் வந்து எல்டம்ஸ் ரோடில் வந்து அவர் மக்கள் நீதி மையம்னு கொஞ்சம் பில்டிங் வச்சுருக்காரு. இதில் நிறைய முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு. அதை வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிரிட்ஜு கட்ட தான் இருந்தது ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்காக. அதையெல்லாம் வந்து கெஞ்சி கூத்தாடி மேலத்தில் கையில் காலில் விழுந்து அதை வந்து திசை திருப்பி வச்சுருந்தார். நான் வந்த உடனே முதல் வேலை அந்த பில்டிங்லாம் இடிச்சிடுவேன் சட்டப்பூர்வமாக. நான் சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்ய மாட்டேன். சட்டப்படி அவர் வந்து விதிமீறலான அந்த கட்டிடம் இருந்ததுன்னா அந்த கட்டிடத்தை இடிச்சிருவேன். அப்புறம் இங்கே இருக்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸு, அப்புறம் வந்து இந்த மக்கள் நீதி ஆஃபீஸு இதையெல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டு அந்த இடத்துல மக்களுக்கு தேவையான ரோடு அகலப்படுத்தணுமா, இல்லை அங்கே மெட்ரோ ட்ரெயினுக்கான சுரங்கப்பாதை வேணுமா, என்ன வேணும் அந்த மாதிரி வசதினா அதை தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இவர் ஒருத்தருக்காக அந்த ப்ராஜெக்ட் மக்கள் ப்ராஜெக்ட்லாம் நிறுத்தி வைக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நான் அதை செய்வேன். முடிஞ்சால் கமல்ஹாசன் தடுத்துக்கங்க. இப்போவும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து சட்டப்படி தான் எதையும் செய்வேன், சட்டத்துக்கு புறம்பாக செய்ய மாட்டேன். இப்போ நினச்சா நான் இன்றைக்கே மோடி ஒரு ஃபோனை போட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னேன்னா கண்டிப்பாக மோடி செய்வார். இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருவோமே. இப்போவாது திருந்துறாரா, என்னுடைய பலம் என்ன, கமல்ஹாசனுடைய பலவீனம் என்னன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு ஒரு வாய்ப்பு தரேன். இல்லைன்னா மொத்தமாக கமல்ஹாசன் அவர்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் நீங்கள் எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, செல்லக்காசு ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஏற்கனவே வயசாகிடுச்சு. ஒரு வயசான ஒரு தாத்தா கிட்ட போய் சண்டை போடுறதா அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப வயசான ஒரு முதியவர் அவர் கமல்ஹாசன். அவர்கிட்ட போய் நான் போய் சண்டை போடுறது எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. ஒரு நம்மளை மாதிரி ஒரு இளமையான பசங்க கூட சண்டை போடுறோன்னா அது வந்து ஒரு பலசாட்டு போடுறோன்னா ஓகே. அவர் செத்து போன பாம்பா இருக்கார், வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டார், படமே ஓடலை அவருக்கு. அவர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு அவரை வந்து இது பண்ணுறது வருத்தமாக தான் இருக்குது. அதனால் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். அப்பா இந்த ரசிகர்கள் இந்த ஆளுங்கெல்லாம் பாரு நான் வந்து முதல் கமல்ஹாசன் ரசிகர் தான், என்ன சொல்ல அவர் எனக்கு குருநாதர் தான். ஆனால் அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அதனால் நான் வந்து நியாயமான முறையில் சண்டை போடுறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் போராட்டம் இது. என் வழியெல்லாம் யாருக்குன்னு தெரியாது. நடுவில் வந்து ஏதாவது கமல்ஹாசன் ஆதரவு எவனா வந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறத வேறு பார்த்துக்கோங்க. சொல்லிட்டேன். கமல்ஹாசனுக்கு அறிவுரை கொடுங்க. நான் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கேன். அதனால தான் இந்த அளவு நான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன். சொல்லிட்டு தான் செய்வேன். நான் எதுவும் சொல்லாமல் செய்கிற பழக்கமே எனக்கு இல்லை. எதாக இருந்தாலும் முன்னாடியே சொல்லிவிடுவேன். முதுகில் குத்துற பழக்கம் எனக்கு கிடையாது. இப்போவே சொல்லிட்டேன். அவர் ஒழுங்காக வந்து தவறை உணர்ந்து திருந்தினால் ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா 2026 அவருக்கு இறக்கமே காட்ட மாட்டேன்.